எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. தனுஷ் நடித்த குபேரா படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்குங்க. அவருடைய ரசிகர்களும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீடியாவில் வர்ற செய்திகளும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர் கூட வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் தனுஷ் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறதா நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்குங்க. தனுஷோட ஓப்பனிங் காட்சி ரசிகர்களுக்கு வந்து நல்ல விருந்துங்க. எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஓப்பனிங் காட்சி அமையவே இல்லை. நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு, ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் 3 மணி நேரமும் படத்தில் தனியாக தெரியுறது நம்ம தனுஷ் மட்டும்தாங்க. ஆடுகளம், அசுரன், வடசென்னு பல படங்கள் தனுஷ் நடிச்சிருந்தாலும் ஒரு படி மேலே இதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இந்த குபேரா படத்தில் வந்து தனுஷ் நடித்ததற்காக தனுஷுக்கு வந்து பல விருதுகள் வந்து கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கலாங்க. ஆனால் இது வந்து ஒரு மோசமான படம் அல்ல. படக்குழுவினரோட உண்மையான முயற்சி, நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாடுபட்டது இந்த படத்தில் நல்லா தெரியுதுங்க. படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தனுஷ் எப்போதும் போல் ஜொலிக்கிறாரு. நாகார்ஜுனா அருமையாக நடிச்சிருக்காரு. 120 கோடி பட்ஜெட்டில் பிரமாண்டமாக தயாரித்த படங்க. தமிழ், தெலுங்கு இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் தந்து திரைக்கதையை சூப்பராக நகர்த்தியிருக்காங்க. பாக்யராஜ் நடிச்சிருக்காரு. அவருடைய குரலை வச்சு தான் அவரை கண்டுபிடிக்கவே முடியுது. குபேரா படத்தை பற்றி இதுவரையும் வந்திருக்கிற விமர்சனங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக தனுஷ் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நானும் படம் பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். சரிங்க, வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.